இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த அப்பா விட உலகத்தில் ஒரு பெரிய அப்பா உலகத்தில் இல்லை. இவரை போல நல்ல தேவன் யாருமே இல்லை. இவரை போல வாழ வைக்கிற தேவன் யாரும் இல்லை. இந்த பெண்ணு தான் கடைசியாக சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த பெண். இது கதை அல்ல, சரித்திரம். அப்படியானால் அந்த பெண் இன்னைக்கு பேசப்படுகிறாளே, நீங்கள் நானும் பேசப்படுவோம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சரித்திரம் பேசும், உலகம் பேசும். இன்றைக்கு நான் அந்த இடத்தை பார்க்கிற ஒரு வாய்ப்பை பெற்றேன். இதே ரஷ்யா அங்கே போலன் என்ற இடத்துல ஆல்ஸ்விட்ச், அது உள்ளே போனேன். பூமியிலிருந்து ஒரு 2000 அடி பள்ளத்தில் இருக்குது அந்த இடம். அங்கே எங்கே அப்படியே வச்சுருக்குறாங்க. அது அவங்க சின்ன பிள்ளைகள் ஷூ, அவங்க ப்ரஷ்ஷு, அவங்க பயன்படுத்துகிற எல்லாம் அங்கிட்டு இருக்குது. 40 லட்சம் யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதே இடத்துல இன்றைக்கி ஆண்டு திரளான ஆத்துமாக்களை கொடுத்துருக்கிறார். நான் பல தேசங்களுக்கு போயிருக்கிறேன். என்னை கவர்ந்த ஒரு தேசம் ரஷ்யா. பணக்கார நாடு அல்ல, அது ஒரு ஏழை நாடு. 14 நாள் தங்கியிருந்தேன். தினந்தோறும் காலையில் புட்டரிசி தான், அந்த கேபேஜ் கோஸ் தான். -25-30. அந்த -25-30 திரளாக ஜனங்க வர்றாங்க. வாகனங்கள் இல்லை, ட்ராம் தான். நம்ம ஊரில் வந்து ட்ராம் தான். அந்த பாஸ்டர் ஒரு கார் வச்சுருக்கிறாரு. அந்த கார் ஒரு 5 கிலோமீட்டர் போவோம், ஃப்ரீஸ் ஆகிடும். திடீர்னு பாஸ்டர் பார்த்தா காருக்குள்ளே இருப்பார். நான் போன எல்லா நாடுகளிலேயும் என்னை கவர்ந்த, என்னை அதிகமாய் சிந்திக்க வைத்த, தேவன் பயன்படுத்தின ஒரு நாடு ரஷ்யா. ஏழை நாடு, ஆனாலும் தேவனுடைய அபிஷேகம் அதிகமாக இருக்குது. அதே போல் போலன் கூட சொல்லலாம். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், கவனிங்க, எந்த சூழ்நிலையிலும் டோன்ட் காம்ப்ரமைஸ். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஒரே ஒரு குறிப்பு சொல்கிறேன், அடுத்து ஒரு குறிப்பு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இஸ் கம்பேஷன். அந்த நேரங்களில் கூட அவருடைய மனதுருக்கம் மாறவே இல்லை. கரங்களை வைத்து ஆமேன் சொல்வீங்களா? மனதுருக்கத்தின் தேவன். அப்போ கூட சொல்கிறார் பாருங்க, ஸ்நேகிதனே. அந்த வசனம் படிக்கிறீங்களா? ஸ்நேகிதனே. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். மத்தேயு 26:50. மத்தேயு 26:50. இயேசு அவனை நோக்கி, ஸ்நேகிதனே. என்னங்க? ஹலோ, அப்போ கூட என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னது? அப்போ கூட ஆமேன் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அப்போ கூட அதில் போட்டு திருடன், காட்டி கொடுத்தவன், நிறைய அவனை பற்றி நிறைய எதிர்மறையாக எழுதியிருக்குது. ஆனால் அந்த நேரங்களில் கூட அவருடைய வார்த்தை தெரியுமா? என்னது? இங்கிலீஷ் பைபிளில் தோழனே, தமிழில் ஸ்நேகிதனே, இங்கிலீஷ் நண்பனே, என் ஸ்நேகிதனே.